வந்து எம்ஜிஆர் பிடிக்கும் சார். எங்க அண்ணனுக்கு வந்து ரஜினியை பிடிக்கும். எனக்கு என் தங்கச்சி என் தம்பிங்க இங்க இருக்க எல்லாருக்குமே எங்க இளைய தளபதி தான் பிடிக்கும். சீகரா படத்துல விஜய் எம்ஜிஆர் ஃபேனா நடிச்சது நிறைய பேருக்கு போய் சேரக்கூடாதுன்னு வாண்டடா இந்த படத்தை ஜெயா டிவி வாங்கி அந்த சீன்ஸை கட் பண்ணி டெலிகாஸ்ட் பண்ணியிருந்தாங்க. 2006 பொங்கல் ஸ்பெஷல் தபால் தலைய அப்போதைய பிரைம் மினிஸ்டர் மன்மோகன் சிங் ரிலீஸ் பண்ண அது ரிசீவ் பண்றதுக்காக தமிழ்நாட்டில இருந்து விஜய அழைச்சிட்டு போயிருந்தாரு தயாநிதி மாறன். சென்ட்ரல் கவர்மெண்ட் சம்பந்தமான ஒரு நிகழ்வுல விஜய் கலந்துகிட்டது அதுதான் முதல் முறை. ஒரு தீப்பந்தம் எடுத்து தீண்டாம கொளுத்துன்னு விஜய் சமத்துவம் பேசுற வரிகளா பாடல்கள்ல இருந்துச்சு. விஜயோட அரசியல் இதுவரைக்கும் சினிமால அங்கங்க ஒழிச்சிட்டு இருந்துச்சு. முதல் முறையா மக்களுக்காக குரல் கொடுக்க களத்துக்கு வந்தாரு. 2008 இலங்கையில நடந்த இனப்படுகொலைக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு தன்னோட குடும்பத்தோட களமிறங்கி உண்ணாவிரதத்துல ஈடுபட்டாரு. விஜயோட உண்ணாவிரத அறிவிப்பு கேள்விப்பட்டதுமே ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் அவரோட சேர்ந்து உண்ணாவிரதம் இருந்தாங்க. கிட்டத்தட்ட சென்னையில 5000 பேர் விஜயோட உண்ணாவிரதம் இருந்தாங்க. தமிழ்நாடு ஃபுல்லா 37 இடங்கள்ல அதே நேரத்துல விஜய் ரசிகர்கள் உண்ணாவிரதம் இருந்தாங்க. அபிஷியலா அரசியல் களத்தில் இறங்கி இருக்கிற விஜய் 2008 அன்அபிஷியலா இறங்கியாச்சு. இந்த சமயத்துல வந்த வில்லு படத்துல ஈழத்தமிழர்களுக்கான தன்னோட ஆதரவை இந்த மாதிரி பாட்டுல சொல்லியிருப்பாரு. அகதியான மக்களுக்கு அமைதியான நாடு கேப்ப. மேடையில பேசின விஜய் திமுக இருந்து விரட்டப்பட்ட எம்ஜிஆர் பெரிய சக்தியா பின்னாடி உருவாகி முதலமைச்சரானாரு. எம்ஜிஆரோட இறுதி ஊர்வலத்தில் தள்ளிவிடப்பட்ட ஜெயலலிதா பின்னாடி பெரிய சக்தியா உருவெடுத்தாங்க. கல்யாண மண்டபத்தை இடிச்சதுக்கு அப்புறம் தேமுதிக ஒரு கட்சி உருவாகி விஜயகாந்த் பெரிய ஆளா ஆனாரு. அமைதியா இருக்க என்னையும் இது கூட இழுத்துடாதீங்க, மக்கள் என்னை அரியணையில உட்கார வைக்கிற நாள் வெகு தொலைவில் இல்லைன்னு பேசினது மிகப்பெரிய பரபரப்பை கிளப்பிச்சு. இதுக்கப்புறம் தொடர்ந்து தமிழ்நாட்டோட நிறைய இடங்களுக்கு டிராவல் பண்ணி தன்னோட ரசிகர்களை சந்திக்க ஆரம்பிச்சாரு விஜய். ஏற்கனவே ஆளும் கட்சி எதிர்கட்சின்னு ரெண்டோட வெறுப்பையும் சம்பாதிச்சுக்கிட்ட விஜய் இந்த நேரத்துல தலைவா படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் ஆக மிகப்பெரிய சர்ச்சையை கிளப்பிச்சு. அதுக்கு காரணம் டைட்டிலுக்கு கீழே இருந்த டைம் டு லீட் அப்படிங்கிற டேக்லைன். தமிழ்நாட்டுல படம் ரிலீஸ் ஆகாம டிலே ஆச்சு. தியேட்டர்களுக்கு வெடிகுண்டு மிரட்டல் வந்துச்சு. தமிழ்நாட்டை தவிர இருக்க மத்த எல்லா மாநிலங்களிலும் படம் ரிலீஸ் ஆச்சு. படத்துல வேலை செஞ்ச ஆயிரக்கணக்கான உழைப்பாளர்களோட உழைப்பு மனசுல வச்சுக்கிட்டு விஜய் சிஎம் ஜெயலலிதாவை மீட் பண்றதுக்காக முடிவு பண்ணாரு. ஆனா அந்த நேரம் பார்த்து ஜெயலலிதா இதை தவிர்க்கிறதுக்காகவே ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக கோடநாடு போயிட்டாங்க. விஜய் அன்னைக்கே கிளம்பி கோடநாடு போனாரு. ஆனா ஜெயலலிதா மீட் பண்ண பெர்மிஷன் தராம திருப்பி அனுப்பிட்டாங்க. அந்த ஆட்சியை புகழ்ந்து பேசி வீடியோ வெளியிட வேண்டிய நிர்பந்தத்துக்கு தள்ளப்பட்டாரு தளபதி. அதுக்கப்புறம் தான் படம் ரிலீஸ் ஆச்சு. அம்மா அவர்கள் தமிழகத்தில் எவ்வளவு நல்ல விஷயங்கள் அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. தமிழகத்தையே ஒரு முதல் மாநிலமாக கொண்டு வரணும்னு சொல்லி உழைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ தமிழக மக்களுக்கு இவ்வளோ நல்லது செய்கிற அவங்க இந்த தலைவா பிரச்சனையிலையும் தலையிட்டு 2009 விஜய் தன்னோட ரசிகர் மன்றத்தை விஜய் மக்கள் இயக்கமா மாத்தினார். பெரிய நடிகரா இருக்க நிறைய ஏழைகளுக்கு உதவுறேன், ஆனா என்னோட ரசிகர்கள் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம என்ன பார்த்து அவங்களும் நிறைய நலத்திட்டங்கள் பண்றாங்க. ரசிகர் மன்றம் ஒரு இயக்கமா இருந்தா இந்த உதவிகள் இன்னும் பெருசா இருக்கும்னு பேசியிருந்தாரு விஜய். இப்போல இருந்து இந்த இயக்கத்தை வலுப்படுத்த நம்ம எல்லாரும் சேர்ந்து வேலை செய்யணும். இது பின்னாடி என்ன ஆகும்னு எனக்கு தெரியல, ஆனா அரசியலுக்கு வர வேண்டிய நேரம் வரும்போது கண்டிப்பா வருவேன். அப்போ என்னோட குடும்பம் சினிமான்னு இது எல்லாத்தையும் தாண்டி மக்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பேன்னு அப்போ சொன்னதை இன்னைக்கு பேச்சு மாறாம பண்ணி காமிச்சிருக்காரு தளபதி. இதுக்கப்புறமா தமிழக மீனவர்கள் கடல்ல மீன் பிடிக்க போனப்ப சுட்டுக் கொல்லப்பட்டதை கண்டிச்சு ஒரு பிரம்மாண்டமான கண்டன பொதுக்கூட்டத்தை கூட்டினாரு விஜய். வழியில அது வரைக்கும் அமைதியா பார்த்திருப்போம், ஆனா முதல் முறையா தமிழக மக்களுக்கு குரல் கொடுத்து அந்த மேடையில அவ்வளவு ஆக்ரோஷமா பேசியிருந்தாரு. நாங்க பொறுமையா இருந்ததால சும்மா இருக்கிறோம்னு மட்டும் நினைக்காதீங்க, மத்திய மாநில அரசுகள் தமிழ்நாட்டுல நடக்கிற கொடுமைகளை வேடிக்கை பார்க்குதுன்னு அந்த மேடையில விஜய் பேசினது மொத்த இந்தியாவையுமே திரும்பி பார்க்க வச்சது. இவன் அரசியலுக்கு வந்தா நம்ம அவ்வளவுதான்ங்கிற எண்ணத்தை அரசியல்வாதிகள் மனசுல அன்னைக்கே விதைச்சாரு விஜய். தமிழர்களுக்கு எதிராக நடக்கிற கொடுமைகளை உடனே நிறுத்த சொல்லி பிரைம் மினிஸ்டருக்கு கடிதம் போட சொல்லி ஒரு ரெக்வஸ்ட் வச்சாரு. அடுத்த நாளே தமிழ்நாட்டில இருந்து 25,000 தந்தி பிரதமரோட அலுவலக வாசலுக்கு போச்சு. இந்த சமயத்துல தன்னோட 50வது படம் சுறால விஜய் மீனவராவே நடிச்சிருந்தாரு. பாட்டோட முதல் வரியிலேயே வரும் காலம் நம்ம கையில் தான் இருக்கும். நீட் பிரச்சனையில அப்போ நம்மளை விட்டு பிரிஞ்ச அனிதா வீட்டுக்கு முதல் ஆளா போய் ஆறுதல் சொல்லியிருந்தாரு விஜய். அரியலூர் மாணவி அனிதாவின் குடும்பத்தினருக்கு நடிகர் விஜய் நேரில் ஆறுதல் தெரிவித்தார். அப்போ வந்து மெர்சல் படத்துலதான் மிகப்பெரிய சம்பவத்தை பண்ணி விட்டாரு விஜய். ஸ்டேட் கவர்மெண்ட்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் தொட்டாரு. ஜிஎஸ்டி டிமானிட்டைசேஷன் விஜய் பேசின வசனங்கள் எல்லாம் மிகப்பெரிய சர்ச்சையாச்சு. பிஜேபியோட மாநில தலைவரா இருந்த தமிழிசை சவுந்தரராஜன் இந்த படத்துக்கு தடை போடணும்னு சொல்ல ஹெச் ராஜா ஒரு படி மேல போய் விஜயோட மதத்தை விமர்சிச்சது பெரிய சர்ச்சையாச்சு. மொத்த தமிழ் சமூகமோ தமிழ் சினிமா நடிகர்களோ விஜய்க்கு ஆதரவு கரம் நீட்டினாங்க. இளைய தளபதி தளபதியா மாறினாரு. இதனால இன்னொரு தளபதிக்கு கோபம் வர அந்த கட்சியில பிரச்சனை வெடிச்சது. தொடர்ந்து வந்த
சர்க்கார் படம் முழு படமுமே ப்ராப்பர் அரசியல் படமா வந்துச்சு. ஒரு விரல் புரட்சி பாட்டோட இந்த படம் முழுக்க இப்போ இருக்கிற எல்லா அரசியல்வாதிகளையும் விமர்சிக்கிற மாதிரி சில வசனங்கள் இருந்து. சமீபத்துல கள்ளக்குறிச்சியில விசச்சாராயம் குடிச்சு இறந்து போனவங்களோட குடும்பத்தை நேர்ல போய் ஆறுதல் சொல்லி எல்லார் மனசுலயும் இன்னும் ஆழமா இறங்கினாரு. பல வருஷம் காத்திருப்புக்கு அப்புறமா விஜய் 2024 பிப்ரவரி 2ஆம் தேதி அரசியல்ல அபிஷியலா களமிறங்கினாரு. தமிழக வெற்றி கழகம்னு தமிழ்நாட்டை புதிய பாதைக்கு கூட்டிட்டு போற மாதிரியான ஒரு கட்சியா உருவாச்சு. கட்சி ஆரம்பிச்சாச்சு. இதுக்கப்புறம் முதல் மாநாடு நடத்துறதுக்கு ஏகப்பட்ட தடைகள், பல தேதிகளை அனௌன்ஸ் பண்ணியும் தள்ளி போயிட்டு இருந்துச்சு. ஆனா அந்த தடைகளை எல்லாம் தாண்டி நேத்து நடந்த இந்த மாநாடு இதுவரைக்கும் சரித்திரத்திலேயே நடக்காத அளவுக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில இருந்தும் அத்தனை பேர் ஒண்ணு கூடினாங்க. இத்தனை வருஷமா இவர் சேர்த்த சொத்து என்னங்கிறது அந்த இடத்துலதான் தெரிஞ்சது. அதுதான் இந்த மக்கள்.